வணக்கம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. சரி, நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணி இல்லை பேசி பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்கலை அப்படின்னா உடனே ஒத்துக்கணும். நிஜமாவே நான் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருந்தவர்கள், நம்ம கூட பேசக்கூடியவர்கள் எல்லாருமே கணிச்சா மாதிரி பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% வாக்கு வாங்குவார் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தோம். பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கும் மேலே போகலாம், பட் இவ்வளோ ஒரு மார்ஜின் இருக்குமா, இவ்வளோ ஒரு வேவ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காம இருந்த சூழ்நிலையில் நிஜமாவே இது ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ, எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்களோ, எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தவிடுபடி ஆக்கும்படி இது ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்காகவும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு விஜயோடைய வேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே சுனாமி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தாவேகா முன்னிலையில் இருக்குது, 2வது இடத்துல அதிமுக இருக்குது, 3வது இடத்துல திமுக இருக்குது. நம்மளோட தலைப்பு அப்படிங்கிறது திமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கல, பட் ஒரு விஷயம் நடந்திருக்கு. மக்களுடைய பல்ஸ் இதுதான், மக்கள் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக இவ்வளோ வாக்குகளை கொண்டு போயிட்டு தாவேகாவுக்கு கொட்டியிருக்காங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத தவிடுபடி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு அந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஷாக் எல்லாமே நம்மளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இது ஜனநாயக அந்த கட்டமைப்பு, அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் ஒரு முடிவு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்ல அப்படிங்கிறனால நம்மளும் அதை பற்றி பேச தேவையில்ல. பட் என்ன ஆல்மோஸ்ட்னு சொல்லிட்டு உண்மை எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்மளோட மெயின் கண்டென்ட்டான திமுகவின் தோல்விக்கு காரணம் என்ன? நிஜமாகவே சொல்கிறேன், எப்பேற்பட்ட கட்சி, ஒரு நோக்கத்துக்காக வந்த கட்சி, கொள்கையோடு வந்த கட்சி. அந்த காலகட்டத்தில் இந்தியானா காங்கிரஸ்னால் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் யாரும் நகர்த்தவே முடியாது, மறக்கவே முடியாது, தவிடு பொடி லைக் ஆக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க கூட முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்த சூழ்நிலையில் தான் வேரோட திமுக காங்கிரஸை அறுத்து போட்டது மட்டும் இல்லாமல் பின்னால் அவங்க தமிழகத்தில் பவருக்கு வரவே விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு உயிர் கொடுத்து முதுகில் இவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. பட் காங்கிரஸ் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அப்பேற்பட்ட காங்கிரஸை காலி பண்ணிட்டு வந்த கட்சி, அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்தே பார்த்திங்கன்னா கிளைத்து பல கட்சிகள் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு கட்சி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் 3வது இடத்துல இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா சேப்பாக்கம் தொகுதியில் பின்னிலை முன்னிலை அந்த லெவலில் போயிட்டுருக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே போவார்னாலே தெரியல நம்ம பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஷாக் என்னன்னா, கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் பின்னிலையில் தான் பார்த்திங்கன்னா எப்போ கவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ ஆல்மோஸ்ட் அந்த டைம்லேருந்து இருக்கார், முன்னிலைக்கு வந்துடுவார். ஓகே, நம்ம தவறாக சொல்லியிருக்கூடாதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தேங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பின்னடைவு தான். அந்த லெவலில் தான் இன்றைக்கி திமுகவோட நிலைமை இருக்குது. சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல 16ல் 15 இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தாவேகா வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இருக்குது. எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சாங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு திமுகவுக்கு. இன்றைக்கி திமுகவுடைய அழிவு காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இதற்காக திமுகன்ற கட்சியின் மேல் இருக்கவே இருக்காது, திமுகன்ற கட்சி அரசியல் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ப்ரெடிக்ட்லாம் பண்ணல. இன்றைக்கி சூழ்நிலையில் திமுக இப்போ இருக்கிறது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த நிலைமைக்கு, இந்த தோல்விக்கு வர்றதுக்கு யார் காரணம்? அதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெருசாக பேசிட்டு, ஆட்சி சரியில்லை, ஆட்சி சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போக முடியாது. சில காரணங்கள் தான் திமுகவோட இந்த தோல்வி, இப்போ இந்த இடம் இருக்குல்ல அதுக்கு காரணம் அப்படின்றது நம்ம சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பியும் நான் விஜய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக உதயநிதி தான் இந்த தோல்விக்கு முதல் காரணம். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஃபேக்டர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவை 2ஆம் இடம் கூட இல்லாமல் 3ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்குது அப்படின்னா அந்த விஜய்ன்ற ஃபேக்டர், தாவேகான்ற கட்சி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தான் விஜய் அரசியலுக்கே கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ், நிறையா நிகழ்ச்சியில் ஒன்றா கலந்துருக்காங்க, பர்சனலாக பேசிக்கக்கூடியவங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிக்கக்கூடியவங்க, படம்லாம் எடுத்திருக்காரு விஜய் வச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவரை பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் ஃபேமிலியில் பவரோட பிறந்த உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாருன்னா, மனநிலையில் இந்த பவர் அப்படிங்கிறது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா யாருமே வளர்ந்துடவே கூடாது, வளர்ந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு விஜயை பற்றியும் நினச்சதால்தான் விஜய் அப்படிங்கிற ஃப்ரெண்டாக இருந்த ஒரு நடிகர் பார்த்திங்கன்னா என்றைக்குமே அவருக்கு அரசியலுக்கு வரதுக்கான ஒரு நோக்கம், அது மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தார். விஜய் மக்கள் இயக்கம்லாம் அரசியல் கட்சியாக மாற்றத்துக்காக தான் ஃபஸ்ட் பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தாருன்னா கூட விஜயை அரசியலில் தள்ளினதில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அந்த ஈகோ கிளாஷ் தான் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பவர் வச்சுட்டு ஓவராக ஆட்டம் போட்டிருக்காங்க, இந்த பவர் நான் எடுத்துக்கிட்டா என்ன, இந்த ஃபேமை யூஸ் பண்ணி அப்படின்னு அரசியலில் விஜயை தள்ளினது உதயநிதி ஸ்டாலின்.
அது மட்டும் இல்லாமல் தன்னை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டாரு அவர் கிடைச்ச அந்த பதவிகளுக்கு அப்படின்னு தெரியல. சூப்பராக ஏர் ட்ராப் பண்ணுறாங்க, அப்படியே எம்எல்ஏ ஆகிறாரு, ஈஸியான தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே மந்திரி, அந்த மந்திரியில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னாங்க. அதுக்கப்புறம் துணை முதல்வர் பதவி, இதெல்லாமே மக்களுக்கு ஒரு சலிப்பை மட்டும் இல்லாமல் வெறுப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உதயநிதி என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஃபோக்கஸாக வந்து மாற்றப்பட்டாரோ, அதை திமுகவோட கொத்தழிப்புகள்லாம் ஒத்துக்கிட்டு இந்த சீனியர் அமைச்சர்கள்லாம் தேடி போய்ட்டு அவர்கிட்ட வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் வாங்கலாம். ஆனால் மக்களுக்கு அன்னையிலேருந்தே திமுக மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலினை அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கல. அது திமுகவுடைய அவர் தான் தலைவர், அவர் தான் வந்து முன்னோடி, அவர் தான் அடுத்த சிஎம் போகிறாரு அப்படிங்கிறது மக்களால் ஏற்றுக்க முடியல. அதனால் கரெக்டான சான்ஸ் திமுகவை துடை தெரியறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது அவங்களுடைய தந்தை. கலைஞர் அளவுக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்கவே மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சிடாரு. மக்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தாங்க. 10 வருஷம் அதிமுக இருந்ததுன்ற மட்டும் இல்லாமல் பாஜக கூட சேர்ந்து வந்து அதிமுக தமிழ்நாட்டில் பண்ண அந்த காலகட்டத்தில் அக்கிரமத்துக்காக திமுகவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ நான் கலைஞர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க. இவர் அவருடைய அப்பாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அத்தனை மகன்கள்லையும் அரசியல் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஆனால் சூப்பராக ட்ரைனிங் எல்லாமே அவங்க அப்பா கொடுத்துருந்தாலும் தன்னை எந்த லெவல்லையுமே தகுதிப்படுத்திக்காமல் முதல்வராக வந்து இவர் வந்து ஜெயிச்சு உட்கார்ந்துட்டதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத சுத்தமாக கோட்டையை விட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு தலைவர் வந்து எப்போவுமே வந்து உணர்ந்துக்கணும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேரில் போன கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, இந்தியா முழுக்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அவேராக இருந்த ஒரு தலைவர். அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருந்து அதுக்கப்புறம் பின்னால் வயது வைத்தியம் காரணமாக தான் என்ன நினச்சுன்னு தெரியாமல் வந்து போயிட்டார். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சுத்தமாக அவேராக இல்லாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிட்டார். பட் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையான நிலவரத்தை அவர் நினச்சா வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து சேர விட்டுருக்கலாம். பட் தன்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேண்டியவர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு, துதிபாடவர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு, தப்பான தகவல் யாரெல்லாம் கொடுப்பாங்களோ, உண்மை நிலவரத்தை சொல்லாமல் மக்களோட கஷ்டத்தை வந்து அவர்கிட்ட வந்து சென்றடைய வைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு பொம்மை முதல்வராக வந்து செயல்பட்டது அப்படிங்கிறது ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே 2011 ஆட்சி இழந்தப்போ உங்கள் மேலே வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு குடும்பத்தை முழுசாக இறக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் பையனையாவது கொண்டு வந்தீங்க, ஓகே, உங்களுடைய மாப்பிள்ளையெல்லாம் ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கணும்? மேபி அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆதாயம் அடையலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வந்து அவர் ஏற்றுக்கலாம். பட் மக்கள் உங்களுடைய மாப்பிள்ளையை ஏன் வந்து அரசியலுக்குள்ளே ஏற்றுக்கணும்? அவர் ஏன் பவர்க்குள்ளே வராரு? ஸோ இந்த ஆட்சியில் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக அவர் அமைஞ்சாருன்னு இவங்க நம்புறதுனால இந்த ஆட்சியில் அவருக்கு ஒரு முழு பவரை கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லப்படுற முதல்வர் அவர்களுடைய மனைவியார் இந்த மாதிரி அப்படின்னு அந்த க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அந்த பவர் சென்டர் அப்படியே ஹோல்ட் பண்ணி திமுகவை கொத்தடிமையாட்டு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இவங்களை வர்ஷிப் பண்ணி வாழணும், இவங்க குடும்பத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி முதல் தவறு. நீங்கள் என்ன தான் வந்து திமுக கொத்தடிமைகள் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அதிருப்தி அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிச்சு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே இன்றைக்கும் வந்து சரியான அரசியல் பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் கூட எல்லாம் போயிட்டாங்க. தேர்ந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட திமுகவில் இந்த குடும்பம் மட்டும்தான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கும். இந்த குடும்பத்தை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்க போகிறோம். இந்த குடும்பம் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸில் இருக்க போகுது. இந்த குடும்பம் வந்து வழி நடத்துது. இந்த குடும்பத்தை வந்து பகைச்சிட்டா ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறப்போ அந்த கட்சிக்குள்ளேயே எப்பயோ ஒரு பெரிய விரிசல் உழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் 2011 குடும்பத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஓரம் கட்டணும், 10 வருஷம் கூப்பில் உட்கார வச்சோம், திருப்பியும் அதே ஃபேமிலியாக அதே தப்பை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாவது தப்பு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்களுடைய 2வது வருஷத்துலேயே மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட்டு இவங்கள ஆட்சியில் இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்தே தோல்வி உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய க்ளோஸ் ஃபேமிலி எல்லாருமே இந்த திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடித்த அமைச்சர்கள், அதற்கப்புறம் வந்து திமுகவோட ரவுடிகள், திமுகவோட இன்ஃப்ளூயன்சர்ஸ், திமுகவுடைய பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே காரணம் சொல்லிட்டே போனாலும் இந்த குடும்பத்தினால தான் முதல் பழியை நம்ம வந்து போட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் குடும்பம் தான். அதாவது கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள் மேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அவங்களும் வந்து அவங்க சைட்லேருந்து சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் இன்ஃப்ளூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 45 பேரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே கொண்டு வர பார்த்துருக்காங்க. பட் அதில் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கனிமொழி இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதையும் முழுசாக புறம் தள்ளி வச்சுட்டு நிஜமாவே இவங்க எல்லாரையுமே கம்பேர் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு சரியான அரசியலை வந்து
பண்ணியிருக்க கூடும். இந்த திராவிட கருத்துக்களில் நம்ம உடன்படுறோமோ இல்லையோ, ஓரளவுக்கு தெளிவாக பேசக்கூடியவங்க, ஒரு பார்லிமெண்டேரியனாகவும் இருக்காங்க, ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு பெண், அது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி ஒரு அராஜக மனநிலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க மேலே இருந்துச்சு. ஒருவேளை அவங்களோட தலைமையில் இந்த கட்சி போயிருந்துச்சுன்னா நிஜமாவே வேற ஒரு ரூட்டில் வந்து போயிருக்கலாம். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா திமுக தன்னை இதே சீட்டில் உட்கார வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து தவறு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ கனிமொழி அப்படிங்கிற ஒரு தலைமை திமுகவுக்கு வந்திருந்தா ஒருவேளை இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ரிசல்ட் இருந்திருக்காது. தொடர்ந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லணும்ல, இந்த அளவுக்கு வந்து கேவலமான இடத்துக்கு வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ திமுகவுடைய இந்த நிலைமைக்கு திமுக அப்படிங்கிறது ஒரு கட்சி, பட் பின்னால் ஒரு குடும்பம் தான் அந்த கட்சி அப்படின்னு என்னைக்கு மாறிச்சோ அந்த குடும்பத்தினால தான் அந்த கட்சிக்கும் தோல்வி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளால் வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இதை வந்து அரசியல் ஆர்வலர்கள்லேருந்து சின்ன பையன் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கேனால சின்ன பசங்க கூட இருக்காங்களே அவங்க அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போய் உட்காடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருமே வந்து நன்றி கட்டாமல் தனமாக வந்து ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்கலாம் இல்லை. முழுக்க முழுக்க நீங்களே தான் உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறத திமுகவில் இருக்கவங்களே இன்றைக்கி நிறைய பேர் ஒத்துப்பாங்க. இந்த அண்ணா அறிவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள்லாம் நிறைய பேர் அழுதுட்டுருக்காங்க. இப்போவே கண்ணீர் விட்டுட்டுருக்காங்க, டென்த்தெல்லாம் வந்து கழட்டுறாங்க, வெறிச்சோடி காணப்படுது. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுலேயும் சில உண்மையான தொண்டர்கள்லாம் இருந்திருப்பான்ல, உங்களுக்காக உண்மையாக உழைச்சிருப்பான்ல, அதாவது உங்கள் கட்சிக்காக சொல்கிறேன். அவன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரையும் நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்போது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து 2.5 வருடங்கள்லே ஆல்மோஸ்ட் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நம்பப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். திமுகவில் அந்த குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தொங்கு சட்டமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்த தகவல் என்னென்னா திமுகவில் இந்த குடும்பத்துலேருந்து ஒரு முக்கியமான நபர் வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான நபருக்கு கால் பண்ணி விஜய் எந்த விதத்துலையுமே வந்துடவே கூடாது, எங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்கோ அது மூலியமாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், அதனால் விஜயை விட்டுறாதீங்க, நீங்கள் வேணால் கூட சிஎம்மாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒரு முக்கிய ஒரு பிரமுகர்கிட்ட பேசினதாக வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னா அரசியலில் எது வேணால் நடக்குங்க. பவரை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கணும், இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவன் பவருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. சரி, திமுக அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோப்பா, இன்றைக்கி திமுகவோட தோல்விக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த காரணத்தெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா காணொலிகள் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். முடிவு வந்ததுக்கப்புறமும் வந்து நம்ம பேசுவோம். நன்றி.